அதனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த தவறான புரிதல் இருக்குமே, ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் மகனே, தானியேல் திருந்தி தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீ உன்னை திருத்திக் கொள்ள உன்னை ஒப்பு கொடு. நாகமான் தவறான புரிதலில் இருந்தது போல நீ இருக்காத, அதிலிருந்து விலகி நல்ல ஒரு தெளிவை பெற்றுக்கொள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? என் அன்பு தேவ பிள்ளையே, இளைப்பாறுதல் காலம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய்? இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் காரியங்களை நீ தவறான புரிதலிருந்து விலகி நீ தெளிவான காரியத்துக்குள்ள வரும்படியாக கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு பேதுருடைய தவறான எண்ணத்தை அவர் மாற்றினது போல இன்னைக்கு உன்னுடைய எண்ணத்தை மாற்றும்படியாக கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ கர்த்தருடைய வேதத்தின் ரகசியத்தை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை அறியாமல் இன்னும் நீ தவறான புரிதலில் இருப்பாய். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. அந்த எண்ணம் உன்னை தேவனுடைய சித்தத்தை அறிய விடாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. பேதுருவை அவர் திருப்பி கொண்டது போல, அன்னைக்கு தானியேலை திருப்பினது போல, நாகமானை திருப்பினது போல, உயிர்த்தெழுதலை குறித்து தவறான எண்ண கொண்டவர்களை திருத்தினது போல, சீசர்களை திருத்தினது போல, என் அன்பு தேவ பிள்ளையே, அன்னைக்கு அப்போலோவை திருத்தினது போல, அன்னைக்கு எபேசு பட்டணத்து சீசர்களை திருத்தினது போல, இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் திருத்தும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். உன்னையும் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில சில தவறான புரிதல்கள் இருக்கிறது. ஏன் இது என் வாழ்க்கையில வருது? ஏன் இது என் பிள்ளைகளோட வாழ்க்கையில வருது? ஏன் என் குடும்பத்தில் இது நுழையுது? இதுக்கு பின்னணியும் என்ன? தேவனுடைய பாதத்தில் காத்துரு. ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி இது நடத்துமே, ஆனால் அதற்கு எதிர்த்து நிற்பது நன்மையா இருக்குமா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தனி ஜெபம் உன்னுடைய தவறான புரிதல்களை தெளிவாக்கும். உன் தவறான எண்ணங்களை எடுத்து போடும். உனக்குள்ள இருக்க தப்பான எண்ணங்களை அதை எடுத்து போடும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. எத்தனையோ பேருடைய தவறுகளை திருத்திய தேவன் இன்றைக்கு உன்னுடைய தவறை திருத்த விரும்புகிறா. நான் சில பேரை உன்னோடு சேர்த்து பயணிக்க விரும்புகிறேன். நீ அதற்கு இடம் கொடு என்று கர்த்தர் பேசுகிறா. நீ அதற்கு இடம் கொடு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. சில சூழ்நிலைகள், சில பேர் உன்னோடு பயணிப்பாங்க. சிலரை நான் உனக்கு கொடுப்பேன். சில பேர் உன்னோடு இருக்கும்படியா நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஒப்புக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.